சாகிப் டாக்ஸ் பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் காயல் அகமது சாயிப் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். இந்த தேர்தல் ஆணையம் அண்மையில பார்த்தோம்னா, பீகார்ல வந்து பல்வேறு தில்லுமுல்கள்ல ஈடுபட்டிருக்காங்க. குறிப்பா பார்த்தோம்னா 65 லட்சம் வாக்காளர்கள வந்து நீக்கியிருக்காங்க. பல்வேறு தொகுதிகள்ல வந்து முறைகேடு நடந்திருப்போ வந்து எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வந்து பல்வேறு குற்றங்கள வந்து சாட்டிக்கிட்டே வந்தாங்க. இதுல குறிப்பா பார்த்தோம்னா, சுப்ரீம் கோர்ட்ல சொந்தமான அந்த வழக்கு வந்து நிலுவையில இருக்க மாரின்னு ஒரு கருத்து வருகிறது. அதனைத் தொடர்ந்து பார்த்தோம்னா, நம்ம பாமக அதாவது மாம்பழ சின்னம் என்பதே வந்து ராமதாஸுக்கு கிடையாது. அன்புமணிக்கு தான்ற மாரியான ஒரு கருத்து வந்திருக்காது. இந்த இருவேறு சம்பவங்கள் வந்து தற்போது வந்து அரசியல் வட்டாரங்கள்ல மிகப்பெரிய அளவுல பேசுபொருள் ஏற்படுத்தியிருக்கிறது. இத நீங்க எப்படி சார் பார்க்குறீங்க? ஆக்சுவலா ராகுல் காந்தி அவர்கள் கடந்த ஒரு மாத காலமாக பீகாருக்கு சென்று அங்கே அவர் ஹைட்ரஜன் குண்டை வீசினார். எப்படிப்பட்ட குண்டு என்று சொன்னால், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, இந்திய தேர்தல் ஆணையம் பாஜகவுடைய கைப்பாவையாக செயல்பட்டிருக்கிறது. ஓட்டு திருட்டு பண்ணியிருக்கிறாங்க. திருட்டு ஓட்டின் மூலமாகத்தான் பிரதமர் மோடி அவர்கள் 2024 ஆட்சியை பிடித்திருக்கிறார். இதுக்கு இன்னென்ன விஷயங்கள்லாம் ஆதாரம் என்று பல தொகுதிகளை சொல்லி என்ன செஞ்சாரு, தேர்தல் ஆணையத்துடைய முகத்திரையை கிழித்தார். இது எப்ப நடந்துச்சு? 2025. தேர்தல் எப்ப நடந்துச்சு? 2024. ஆனால் அதற்கு முன்னாடியே 2023 டிசம்பர் மாதமே ஒரு மசோதாவை நிறைவேற்றினாங்க. ஞாபகம் இருக்கா? 2023 லால லா இன்சுலேட்ஸ் எலெக்ஷன் சீஃப் எலெக்ஷன் கமிஷன் ஃப்ரம் லீகல் ஆக்ஷன். அதாவது சீஃப் எலக்ட்ரல் ஆபீசர் சிஇசி இருக்காருல்ல, தலைமை தேர்தல் அதிகாரி, அவருக்கு எதிராக நீங்கள் வழக்கு தொடர முடியாது. அவரை நீங்க ரிமூவ் பண்ண முடியாது. அவருடைய பொசிஷன்ல இருந்து என்ன செய்ய முடியாது? தலைமை தேர்தல் அதிகாரிய அவரை நீங்க நீக்கம் செய்ய முடியாது. 6 வருஷம் அவர் பதவியில் இருப்பார். அவரை நீக்கம் செய்வதாக இருந்தால் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை நீக்கம் செய்வதற்கு என்ன அளவுகளோ அதே அளவுகளை பின்பற்ற வேண்டும் என்ற மசோதாவை 2023 டிசம்பர்ல நிறைவேற்றினாங்க. அப்பவே நமக்கு ஒரு சந்தேகம் வந்தது. நாம் கூட கருத்துக்களை பதிவு செய்தோம். ஏன் திடீர்னு இந்த சீஃப் எலக்டரல் கமிஷன், தலைமை தேர்தல் ஆணையருக்கு எதிராக இவ்வளவு பாசம் பரிவு ஏன் பாஜக சர்க்காருக்கு என்று கேள்வி கேட்டோம். ஏன் என்பதைத்தான் 2024 அழகா வேலை பார்த்திருக்காரு. அவங்களுடைய வேலையை செய்வதற்காகத்தான் சஞ்சீவ்குமார் போன்ற சங்கிகளை தலைமை தேர்தல் அதிகாரியாக நியமித்து அவங்க வேலை பார்த்திருக்கிறாங்க. அப்ப இந்த சட்டத்தை அன்றைக்கே காங்கிரஸ் கூட்டணி கட்சிகள், இந்தியா பிளாக் கட்சியில வன்மையா எதிர்த்துச்சு. அப்ப அதுல சட்டத்தை என்ன செஞ்சாங்க? பாஸ் பண்ணாங்க. பார்லிமெண்டரி ஜாயிண்ட் கமிட்டிக்கு எல்லாம் விட்டாங்க. அது வழக்காக விட்டது. அந்த வழக்கு விசாரணையின் போதுதான் அந்த எஸ்ஐஆர் இருக்குல்ல, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், 65 லட்சம் பீகார் வாக்காளர்கள் அல்ல அவர்கள் அப்படிலாம் சொல்லி நீக்கியிருக்கார்கள, அந்த பிரச்சனை வந்திருக்கிறது. குறிப்பா அப்படி நீக்கப்பட்டவர்களை 18% முஸ்லிம்களை நீக்கியிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு கருத்து நிலவுகிறது. பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா கொத்து கொத்தாக இஸ்லாமியர்களும் தலித்துகள் வாக்காளர்களும் பீகார்ல இருந்து யாதவர்கள் என்ன செஞ்சிருக்காங்க? பீகாருடைய வாக்காளர் பட்டியலிருந்து திட்டமிட்டு நீக்கி இருக்கிறார்கள். ஏன் நீக்கிறாங்க? அவங்க எல்லாம் பாஜகவுக்கு என்ன செய்ய மாட்டாங்க? வாக்கு செலுத்த மாட்டார்கள். முழுக்க அங்க இருக்கக்கூடிய ராஷ்டிர ஆர்ஜேடியுடைய லல்லு பிரசாத் கட்சிக்கு தான் என்ன செய்வாங்க? வாக்கு செலுத்துவாங்க. இந்தியா கூட்டணி காங்கிரஸ் கட்சிக்கு தான் வாக்கு செலுத்துவாங்க என்று கருதி அவங்களை நீக்கி இருக்கிறார்கள். இதெல்லாம் வழக்காக சென்றிருக்கிறது. 65 லட்சம் பேர் நீங்க எப்படி நீக்கிறீங்க? எந்த அடிப்படையில நீக்கிங்க? வழக்கு செல்லும் போதுதான் ஒரு இன்ட்ரீம் ஆர்டர் கொடுத்தாங்க. போன மாசம் என்ன கொடுத்தாங்க? வாக்காளர் அடையாள அட்டை 12 டாக்குமெண்ட் நீங்க சப்மிட் பண்ணலாம். குறிப்பா ஆதார் அட்டையும் நீங்க என்ன செய்யணும்? நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை வாக்கு செலுத்தக்கூடிய ஆதார ஆவணமாக ஆதார் அட்டையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்ற தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் இடைக்காலமாக கொடுத்தது. அதனை தொடர்ந்து வழக்கு விசாரணை நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த வழக்கு இன்றைக்கும் விசாரணைக்கு வந்திருக்கிறது. அந்த அடிப்படையில எலெக்ஷன் கமிஷனரை நீக்கம் செய்யக்கூடாது, அவருக்கு எதிராக வழக்கு தொடரக்கூடாது, இப்படி எல்லாம் சொன்னது என் அப்பன் குதிரைகள் இல்லை, பாஜகவுடைய கைப்பாவையாகத்தான் தேர்தல் ஆணையம் செயல்பட்டு இருக்கிறது. அதை அறுவடை செய்திருக்கிறார் யாரு? மோடி என்பதைத்தான் இது காட்டுகிறது. இந்த இந்த சம்பவம் ஒரு புறம் இருந்தாலும் இந்த பாமக அந்த மாம்பழ சின்ன விவகாரம் தற்போது வந்திருக்கிறது. அன்புமணி அவர்களே பாமக நீக்கப்பட்டாலும் அவர் சொல்லுவவருக்கு தான் மாம்பழ சின்னம்ன்ற மாதிரியான ஒரு கருத்து வந்திருக்கு. இதை எப்படி பார்க்கலாம்? ஆக்சுவலா கூடா நட்பு கேடாய் முடியும் என்று சொல்வார்கள். ஐயா ராமதாஸ் ஐயா அவர்களை பொறுத்தவரையில அவரு கலைஞரோடும்
வாஜ்பாயோடலாம் வந்து மூத்த அரசியல்வாதிகளோட களமாடிய அனுபவம் பக்குவம் அவருக்கு உண்டு. ஆனால் ஐயா ராமதாஸ் ஐயா அவர்கள் எப்படி 2024ல மோடி அமித்ஷாவோடு நெருக்கமாக ஆகினார்? அதனுடைய பின்னணி என்ன? ஏன் வந்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்காத கதையில அவர் வந்து அவ்வளவு நெருக்கமானாரு என்ற கேள்வி நமக்கு இருந்துச்சு. அந்த கேள்வியினுடைய வெளிப்பாடாக அவரே ராமதாஸ் ஐயாவே சொன்னார், எனக்கு விருப்பம் இல்ல 2024ல நாடாளுமன்ற தேர்தல்ல பாஜகவோடு கூட்டணி செல்வதற்கு எனக்கு விருப்பம் இல்லை. நான் அதிமுகவோடு தான் நான் வந்து செல்வதற்கு விருப்பமா இருந்தேன். அன்புமணி ராமதாஸும் சௌமியா அன்புமணி தான் வந்து என் காலை பிடிச்சி கெஞ்சினாங்க. காலையில பாத்தீங்கன்னா பாரத் மாதா கி ஜெய் என்று பாஜக காரங்க 50 பேர் என் வீட்டுக்கு முன்னாடி வந்து கோஷம் போட்டாங்க என்று சொல்லிலாம் பார்த்தோம். 2வது 2 பேருக்கு இடையில தந்தைக்கும் மகனுக்கு இடையில உள்ள அந்த பெரிய பிரச்சனை அது பூதாகரமாகி 2 அணியாக பிரிந்தது. இப்ப என்ன செய்யுதுன்னா இதே எலெக்ஷன் கமிஷன் இந்திய தேர்தல் ஆணையம் அன்புமணி ராமதாஸ் தான் வந்து இதுக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தலைவர். அவர் போட்ட கூட்டம் பொதுக்கூட்டம் செல்லும், அவருக்குத்தான் மாம்பழம் சின்னம் என்று சொல்வதை நம்ம பார்க்கிறோம். இப்ப இதுல என்ன தெரியுது? ஊரு 2 பட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம். இப்ப எப்படி அதிமுக வந்து சன்னமா பிரிச்சு சசிகலாவதிக்கு பிரிய வைத்து ஓபிஎஸ் கையில எடுத்து அவரையும் பிரிச்சு விட்டு டிடிவி தினகரன் தலைமையில ஒரு தனி கட்சியை ஆரம்பிக்க வைத்து இப்போ செங்கோட்டையனையும் வந்து உருவி இப்படி ஒவ்வொரு செங்கலா உருவாருல. ஏற்கனவே அண்ணாமலை சொன்னாரு, அறிவாலயத்துல செங்கலையா உருவான்னு சொல்லிட்டா கடைசியில பார்த்தா அதிமுக செங்கலை உருவிட்டு இருக்கிறாங்க. அப்ப அதிமுகவுடைய செங்கலை எப்படி உருவினாங்களோ அது போல பாட்டாளி மக்கள் கட்சி 2ஆ பிறந்து விட்டார்கள். எப்படி தங்களுடைய சித்தாந்த கூட்டாளிகளான சிவசேனா கட்சியவே வந்து பாசிச பாஜக விட்டு வைக்கவில்லை. அங்கே வந்து உத்தவ் தாக்கரே ராஜ் தாக்கரே 2 ஸ்பிளிட் பண்ணி அங்க வந்து ஏக்நாத் சிண்டே என்று ஒருவரை உருவாக்கி வந்து சிவசேனாவையே ஆக்கிரமித்ததை போல ஏற்கனவே இங்க பாத்தீங்கன்னா பல அதிமுகவை பல வகையான கூரை போட்டது போல இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியும் கூறு போடப்பட்டிருக்கிறோம் என்று என்ன தோணுகிறது. அன்புமணி ராமதாஸுக்கு அவ்வளவு பாட்டாளி மக்கள் கட்சி உருவாக்குன யாருங்க? அன்புமணி ராமதாஸ் வந்து டவுசர் போட்ட காலத்துல இருந்த சின்ன வயசுல இருக்கும்போது பாட்டாளி மக்கள் கட்சியை உருவாக்குனது யாரு? வன்னியர் சங்கத்தை ஐயா ராமதாஸ் ஐயா கிராமமாக போய் சென்று அவர் வந்து சாதி வரியை ஊட்டினாரா, அது 2ஆவது விஷயம். ஆனா உருவாக்குனது யாரு? பாட்டாளி மக்கள் கட்சிக்கு விதையிட்டது, வித்திட்டது, அதுக்கு உரம் பாய்ச்சியது, அதுக்கு நீர் பாய்ச்சியது, உரம் விட்டது எல்லாமே வந்து ராமதாஸ் ஐயா அவர்கள் தான். பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவன தலைவர் அவர் தான். இன்றைக்கு அதெல்லாம் கிடையாது. நாங்க சொல்றோம் அன்புமணி ராமதாஸ் தான் தலைவர் அப்படின்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் சொல்றதா இருந்தால் அந்த கட்சி தான் முடிவெடுக்க வேண்டும். அந்த கட்சியுடைய தொண்டர்களும் அந்த கட்சியின் நிர்வாகிகளும் எதை நோக்கி செல்கிறார்கள், நம்ம எதை நோக்கி செல்கிறோம் என்பதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். இப்படி பார்த்தா பாட்டாளி மக்கள் கட்சி 2ஆகி போயிட்டாங்க. என்னதான் அப்பாவுக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் சண்டை இருந்தாலும் அதை சேர்த்து வைக்கக்கூடிய வேலையை தான் அவங்க செய்திருக்க வேண்டும். இன்றைக்கு பாத்தீங்கன்னா ஒருதலை பட்சமாக அவங்க செய்யறாங்கன்னா அப்ப பாட்டாளி மக்கள் கட்சியில உள்ள மற்றவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க, சீனியர் லீடர்ஸ் எல்லாம் என்ன செய்யறாங்க, நமக்கு ஒண்ணு புரியவில்லை. அங்க இருக்கக்கூடிய வழக்கறிஞர் பாலு அவருடைய பேட்டியை நான் பார்த்தேன். அவர் பாத்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷனுடைய அந்த இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த லெட்டரை வைத்துக் கொண்டு சொல்றாரு, நாங்க தான் அங்கீகாரம், எங்களுக்கு தான் அங்கீகாரம், பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் வந்து அன்புமணி ராமதாஸ் தான், அன்புமணி ராமதாஸை வந்து ராமதாஸ் ஐயா நீக்கிறது செல்லாது அப்படின்னா பேட்டி கொடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். இதுலயும் ஒரு அரசியல் உள்குத்தி இருக்கிறது. அன்புமணி ராமதாஸ் ஏற்கனவே பாஜகவுடைய பிடிக்குள் இருக்கிறார் என்று அரசியல் நோக்கர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே, அது யார் மூலமா செய்யறாங்க? அதுவும் டைரக்டா பாஜக செய்யவில்லை. எலெக்ஷன் கமிஷனை வைத்து நெருக்கடி கொடுத்து செய்யறாங்க. நம்ம அப்பட்டமா தெரியுதா இல்லையா? ஏற்கனவே இடி, ஐடி, சிபிஐ போன்ற பொது நிறுவனங்களை எல்லாம் தங்களுடைய அரசியல் எதிரிகளை பழிவாங்குவதற்காக பயன்படுத்தி வந்த பாஜக இன்றைக்கு எலெக்ஷன் கமிஷனை அப்பட்டமாக பயன்படுத்துகிறது. இதைத்தான் ராகுல் காந்தி அவர்கள் வந்து மிக தெளிவாக உச்ச நீதிமன்றத்துல சொல்லியிருக்கிறாரு தங்களுடைய அபிடவிட்ல. அது போல பாத்தீங்கன்னா எலெக்ஷனுடைய அந்த பீகாருடைய பேரணியில வந்து தெளிவா சொன்னாரு. இப்ப யாரு மேல கேஸ் போடுறது? இவ்வளவு ஓட்டு திட்டம் நடந்திருக்குது. 65 லட்சம் பேரை வந்து நீக்கி விட்டுருக்காங்க பீகார்ல. தமிழ்நாட்டுல 6 லட்சம் பேரை சேர்த்திருக்கிறாங்க. இந்த மசோதா 2023 மசோதாவின் அடிப்படையில நீங்க தலைமை தேர்தல் அதிகாரியை கோர்ட்ல போய் நிறுத்த முடியாது, அவர்கள் மீது வழக்கு தொடர முடியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறது. இது எங்கே போய் முடிகிறது தெரியவில்லை. இது எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னு சொன்னா பாசிச பாஜக தேர்தல் அதிகாரிகளை, தேர்தல் ஆணையத்தை தன்னுடைய கைப்பாவையாக பயன்படுத்துவதற்கு மிகச்சிறந்த உதாரணம் தான் இந்த உதாரணங்கள்.
ஓகே சார். நன்றி சார். எஸ்ஐஆர் குறித்தும், பாமக மாம்பழ சின்னம் குறித்து பல்வேறு கருத்துக்கள் மிக்க நன்றி சார். நன்றி.